போடா லூசு. சோழர்களை தமிழகத்திற்குள் சுருக்குவது திமுகவின் எண்ணம், உலகம் முழுக்க கொண்டு செல்வது பிரதமர் மோடியின் எண்ணம் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசினார். NDTV தொலைக்காட்சிக்கு அண்ணாமலை பேட்டியளித்தார். அப்பொழுது அவரிடம் பிரதமரின் தமிழக வருகை குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. இது குறித்து அவர் கூறுகையில், நாளை மிக மிக முக்கியமான நாள். பிரிட்டன், மாலத்தீவுகளுக்கு சென்ற பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார். பிரதமர் மோடியின் சென்ற 11 ஆண்டுகள் ஆட்சி தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் முக்கியமானது. புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் செங்கோல் நிறுவப்பட்டது முதல் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் வருவது வரை இதில் அடங்கும். ராஜேந்திர சோழனின் தலைநகராக கங்கை கொண்ட சோழபுரம் விளங்கியது. இங்கிருந்துதான் தென்னிந்தியா முழுவதையும் சோழர்கள் ஆட்சி செய்தனர். ராஜேந்திர சோழனின் தென்கிழக்கு ஆசிய படையெடுப்பு நடந்து 1000 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அவர் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு பிரதமர் மோடி வருகிறார் என்று அண்ணாமலை கூறினார். பின்னர் சோழர்களை பாஜக அரசியலுக்கு பயன்படுத்துகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் திமுகவினர் கூட கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை பிரபலப்படுத்தவில்லை. நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்ட செங்கோலானது கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அருகிலுள்ள திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமானது. திமுக இதுவரை சோழர்களை கொண்டாடியதில்லை. எத்தனை திமுக முதல்வர்கள் தஞ்சாவூர் கோவிலுக்கோ கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கோ சென்றுள்ளனர் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். மேலும் பேசிய அவர், ராஜராஜ சோழனின் நினைவிடம் உடையாலூரில் இருக்கிறது. ஆனால் திமுக அந்த இடத்தை கண்டுகொள்ளவில்லை. பிரதமர் மோடி சோழர்களை குறித்து பேசியதும் திமுகவும் பேசி வருகிறது. கஜினி முகமது சோமநாதர் கோவிலை படையெடுத்து வந்தபொழுது அவரை விரட்ட சோழர்களும் குஜராத் சென்றதாக எழுத்தாளர் அமீஷ் திரிபாதி தனது புதிய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயர் ராஜேந்திர சோழன் கங்கை நதிக்கரையை வென்று அங்கிருந்து புனித நீர் எடுத்து வந்ததன் நினைவாக சூட்டப்பட்டது. சோழர்களை தமிழகத்திற்குள் சுருக்குவது திமுகவின் எண்ணம், உலகம் முழுக்க கொண்டு செல்வது பிரதமர் மோடியின் எண்ணம் என்று அண்ணாமலை பதிலடி கொடுத்தார்.